கிளாஸ் எப்படி போச்சு? ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் சார் நல்லா சூப்பராக இருந்துச்சு சார். செம்ம எப்படி நினச்சிட்டு வந்தேன். பெட்டராக இருந்துச்சு சார். சாப்பிட்டு பார்த்து எல்லாமே சூப்பர் நல்லா இருக்கு சார். ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்பா கேஃபே நம்மகிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாசம் தான் இருக்கும்? ஒரு 2 months ஆகும். 2 months ஆச்சு. நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னீங்க. நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரைட் சிக்கன் கேட்டதுக்காக மறுபடியும் திருப்பி கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. ஏற்கனவே கேஃபே வந்தீங்க இல்லையா? இப்ப ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் வந்திருக்கீங்க. எப்படி போச்சு கிளாஸ்? நல்லா சூப்பரா போச்சு சார். எல்லாமே தெளிவா பேசிக்கிட்டேன். நானே தனியா எல்லாமே பண்ணிட்டேன். நீங்க ஒரு ஆளா ஒன் மேன் ஷோவாவே இது எல்லாமே பண்ணிடலாம். அப்ப ஆளே போடாம பண்ணணுன்றதுக்காக அந்த கிளாஸுக்கு வரும். சூப்பர் சூப்பர். நிறைய பேர் அந்த சம்பளம் வந்து அதிகமாயிடுச்சு. அப்கோர்ஸ் வேலை செய்யறவங்களுக்குமே ஒரு சம்பளம் கூட கொடுக்காம அவங்களுக்கும் கட்ட மாட்டேங்குது. குடும்பம் ரன் பண்ணும் அவங்களும் இல்லையா? ஸோ மிச்சப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த வழியா பாக்குறீங்க. ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் நல்லபடியா போச்சு. நம்ம கத்துக்கிட்ட எல்லா ஐட்டம் போட்டுருவீங்களா? பர்கர் மட்டும் போகாதுன்னு சொன்னீங்க இல்லையா? சின்ன ஊருங்கிறதுனால சாண்ட்விச் போயிடும், சாண்ட்விச் எல்லாமே பாப்கார்னு, விங்ஸ் எல்லாமே போடலாம். இந்த சின்ன ஊருங்கிறதுனால ஏற்ற மாதிரி நீங்க மெனுவை வந்து மாத்திங்க. நான் கற்றுக் கொடுத்து எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றோம். உங்களுக்கு வேணும் வேணாம் நீங்க அப்புறம் முடிவு எடுத்துட்டு மாத்திக்கலாம். பாப்கார்ன்லாம் எல்லா ஊர்லயுமே நல்லாவே போகுது. நல்லா பண்ணுங்க. அப்பா கேஃபே நிறைய பிரான்ச் தொடங்க. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். நல்ல பேர். பாம்பேலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? பாம்பேல இங்க பாண்டூர்ல நீங்க வெரைட்டி தோசை ஷாப் வச்சிருக்கீங்க கரெக்டா? கேஃபேவும் ஃபில்டர் காஃபி அண்ட் டீயும் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும். நெக்ஸ்ட் லெவல் போகணும். 2 days நல்லா கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எப்போ நான் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குயிக்காகவே நான் இது சீக்கிரமா ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஓகே. எப்படி இருந்துச்சு கிளாஸ்? எப்படி போச்சு? கிளாஸ் வந்து நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தேன். ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷனையுமே தழுவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சிம்பிளாக தான் இருக்குங்க கிளாஸ். கிளாஸ் எப்படி போச்சு சார்? கிளாஸ் அருமையா இருந்தது. உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க சார்? நீங்க கொடுத்த அறிவுரைப்படி எனக்கு வந்து டீ எப்படி செய்யணும், காஃபி எப்படி போடணும் அப்படின்றது ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டேன். மதுரையில் எங்க உங்க கடை இருக்கு? காலவாசல் கிட்ட எங்க கடை இருக்கு. காலவாசல் கிட்ட ஒரு பிரான்ச்சைசி எடுத்துருக்கீங்க. நல்லா போயிட்டு இருக்கு. பட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இப்ப நம்ம நிறைய வேணுங்கிறதுக்காண்டி இப்ப கேஃபே பூரா பண்ணிட்டீங்க, வேஃபிள்ஸும் பண்ணீங்க. உங்களுக்கு ஓவராலா எவ்வளவு திருப்தியா இருக்கு? 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க எங்களுக்கு? 10க்கு 100 கொடுக்கலாம். ஏன்னா பொறுமையா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டு புரியலன்னா திரும்பி திரும்பி சொல்லி தரது சாதாரண வேணும். அப்பதானே கத்துக்க முடியும் எல்லாத்தையும்.